Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம ஹெல்த்தி ரெசிபீஸில் வரகரிசியும் பாசிப்பருப்பும் வச்சு எப்படி பொங்கல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு வரகரிசி எடுத்திருக்கேன். 1/4 கப் பாசிப்பருப்பு சிறுபருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் பால் எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 2 கப் அளவுக்கு வெல்லம். 1 கப் வரகரிசி எடுத்ததுனால 2 கப் வெல்லம் தட்டி எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் 2.5 கப் கூட எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூளை வெல்லத்தோடு சேர்த்து வச்சிடுறேன். இது நல்ல சூடான வெந்நீர் விட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 1/4 கப் போல் நெய்யும் முந்திரி பருப்பும் காஞ்ச திராட்சையும் எடுத்து வச்சுருக்கேன். சிறுபருப்பை லேசாக வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். வரகரிசி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக குக் ஆகிடுங்க. நம்ம ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. சிறுபருப்பு வறுக்கிறதுக்குள்ளே நம்ம களைஞ்சி எடுத்துக்கலாம். பருப்பு வறுபட்டுட்டு இப்போ நம்ம பாலும் தண்ணியும் சேர்த்துக்கலாம். நீங்கள் சர்க்கரை பொங்கல் மாதிரி கட்டியாக வைக்கணும்னா 1க்கு 3 அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பாயசம் மாதிரி வேணும்னா கொஞ்சம் 4 அளவு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வெல்லத்தை கரைச்சி அந்த தண்ணியை வேற சேர்ப்போம், அதை கணக்கு பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வரகரிசி சேர்த்து வேக வச்சிடலாம். நல்ல கொலைய வேக விட்டுக்கணும். இப்போ தட்டி வச்சுருக்க வெல்லத்தை சூடான வெந்நீரில் போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். பாகு காய்ச்ச வேண்டியது இல்லைங்க, நல்லா கரைஞ்சா போதும். ஒரு சிட்டிகை போல் உப்பு அந்த இனிப்பு டேஸ்ட்டை தூக்கி காட்டுறதுக்காக சேர்த்துக்கலாம். நல்ல குழைய வெந்த பிறகு தான் நம்ம வெல்லம் சேர்க்கணும். வெள்ளை தண்ணியை நம்ம முதல்ல சேர்த்துட்டோன்னா நமக்கு பருப்பும் அரிசியும் வேகாது. நல்லா வெந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வெல்லத்தை கரைக்கலையே ஏலக்காய் தூள் போட்டு சேர்த்து கரைச்சிருக்கோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் கூட இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். வெள்ளை கரைய உங்களுக்கு நல்ல கலர் கிடைச்சிருங்க. நல்ல பதமாக தயாராகிடுச்சு. நீங்கள் நல்லா கட்டியாக சர்க்கரை பொங்கல் மாதிரி ஆக்கணும்னா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் தளர்வாக தான் வைக்க போகிறேன். வாசத்துக்காக கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இறக்குற சமயத்தில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள். நான் அடுப்பை அணைச்சிட்டேன். இது மண் பாத்திரம் அப்படிங்கிறதுனால கொதிச்சிட்ருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சத்தும் சுவையும் நிறைஞ்ச பொங்கல் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.